வந்து ஈவினிங் vlog தான் பார்க்க போறோம். இப்ப கூட இங்க மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. இங்க இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் மாரி அந்த தண்ணி போகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்னைக்கு இந்த இடத்துல நின்று வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ கூட இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. ஓகே, இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போயும் அக்கா வீட்டில் தான் இருக்கேன். இங்கே 2 நாளாக தொடர்ந்து மழை பெய்யுதுங்க. நான் இன்ஸ்டாகிராமோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறதோ இல்லை வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒய்டி ஸ்டுடியோவில் வீடியோ பப்ளிக் பண்ணுறதுக்கே நான் எந்த இடத்துல வந்து நிற்கிறேன், இங்கேருந்து அக்கா வீட்டுக்கு எவ்வளோ தூரம் அங்கே வந்து அப்லோட் பண்ணுறேங்கிறத பாருங்கள். அதே மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குமே நான் எங்கே போகிறேங்கிறத இந்த வீடியோவில் இல்லாட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, இன்னொன்று வந்து உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம வீடுங்கும்போது நான் தொடர்ந்து வீடியோ எடுத்து எனக்கு பழகிருச்சு. ஆனால் அக்கா வீட்டில் வந்து மாமியாரோ இல்லை அக்காவோட ஹஸ்பண்டோ எல்லா இடத்துலையுமே கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க இல்லாத நேரம் இல்லை எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்ற நேரம் மட்டும் எடுக்க முடியாது. அதுவுமே முடிஞ்சால் நான் எடுக்கிறேன். அதனால் ஈவினிங் vlogல நம்ம வீட்டில் எப்படி போகுமோ அதை விட ஒரு சில பார்ட் வேணால் இங்கே கட் ஆகலாம். ப்ளீஸ் என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது அக்கா வீடு, எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. இப்போ தூரிக்கிட்டு இருக்குங்க. காலையிலேருந்தே நல்ல மழை. பொஞ்சலிங்கேஸ்வர் கோவில் வந்து அங்கே மலை ஓரமாக மேலே இருக்குது. அந்த எல்லாரும் நடந்து போகிறாங்க பாருங்களேன். இன்னுமே ரொம்ப தூரம் மேலே போகணும். அங்கே எல்லாமே ரோடு இருக்குது. அங்கேருந்து தண்ணி வருது பாருங்கள். இங்கேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் மாதிரி அந்த தண்ணி போகும். நாளைக்கு இல்லாட்டி நாளன்னைக்கு நான் கோவிலுக்கு போகிறேன். இங்கே காலையிலேருந்தே நல்ல மழைங்க. அதனால் நாளைக்கு போக முடியுமா என்னன்னு தெரியல. வியாழக்கிழமை இங்கே நல்ல நாள், அதனால் வியாழக்கிழமை வேணால் நான் கோவில் போயிட்டு அங்கேயுமே கோவில் பக்கத்தில் அருவி மாதிரி சூப்பராக தண்ணி வரும், பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்லோட் பண்ணது. இப்போ இங்கேருந்து அக்கா வீட்டுக்கு எவ்வளோ தூரம்னு பார்க்கலாமா? வீடியோ பப்ளிக் பண்ணுறதுக்கு நான் எங்கே வரேன்னு பாருங்கள். அதுதான் அக்கா வீடு. அந்த கிளையெல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்காங்களா, அது வந்து ஆட்டுக்குட்டிக்கு. அது அக்கா வீடு. அங்கேருந்து அங்கே பாருங்கள், இங்கே வருவேன். கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல உட்காந்தாதாங்க என்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜோ இல்லை வீடியோவே அப்லோட் பண்ண முடியும். ஃபுல்லாக மலைங்க, சுற்றி மரம். அதனால் இங்கே எதுவுமே பண்ண முடியல. அப்பா அம்மா ஃபோன் பண்ணாலுமே என்னால் பேச முடியலங்க. ரொம்ப பெரிய தூரலாம் இல்லை, மெதுவாக தான் இருக்குது. சரி, இதுக்கப்புறம் இன்றைக்கி ஈவினிங் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அக்கா வீட்டு குடிக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ வந்து அம்மா வீடு. மறுபடியும் ஒரு நாள் அம்மா வீட்டையுமே காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். வெளியே வந்து கை கழுவுறதுக்கெல்லாம் பக்கெட்டில் தான் தண்ணி வச்சுருப்பாங்க. அதில் தண்ணி கொண்டுட்டு வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வைக்கணும். குடிக்கிற தண்ணி புழங்குறது எல்லாமே ஒரு அடிபம்பில் இருந்து தாங்க தண்ணி கொண்டுட்டு வருவாங்க. டைம் இப்போ ஒரு 6 இல்லாட்டி 6:45 இருக்குங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அக்காவும் அண்ணா வந்தாங்க. வந்தவுடனே வயலுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி ஈவினிங் சமையல் வந்து நான் முதல்ல அம்மா வீட்டில் முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் அக்கா வீட்டில் ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா அம்மா வந்து ஒரு கருமாதி வீட்டுக்கு போயிருக்காங்களா. வீட்டில் அப்பா 2 தம்பிங்க தனியாக இருக்காங்க. சாப்பாடு இருக்குது, அங்கே குழம்பு மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அக்கா வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். மற்ற வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து அம்மா வீட்டுக்குள்ளே இருக்கோங்க. செல்ஃபி கேமராவில் அந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்காது, அதனால் பேக் சைடு கேமராவில் பாருங்களேன். இதுதாங்க அம்மா வீட்டு கிச்சன். இங்கே நிறைய பேரோட கிச்சன் இந்த மாதிரி திண்ணை வச்சு கீழேயும் பொருள் வச்சுக்கிட்டு மேலேயும் பொருள் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவும் தான் இன்னும் கொஞ்சம் பார்க்கவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பொருளாக இருந்தாலும் சின்ன இடத்துல வச்சிடலாம். இங்கே ஒரு வாஷ் மிஷின் இருக்குது பாருங்கள். இது வந்து அப்பா ரெடி பண்ணாங்க, வாங்கிட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கை கழுவிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா வாஷ் மிஷின் கீழே கொஞ்சம் ஈரமாகும். உருளைக்கிழங்கு இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா பப்பாளி காய் சேர்க்க சொல்லியிருந்தாங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரையும் ஓகே, வீடியோ எடுக்கும்போது தான் எனக்கு தெரியும். இங்கே குழம்பு வைக்கிற மாதிரி செஞ்சோம் அப்படின்னா தக்காளி மிக்ஸ் பண்ணும்போது இனிக்குதுங்க. பப்பாளி காய் அதை விட. அதனால் வெறும் சுரக்காய் மட்டும்தான் கட் பண்ணி செய்ய போகிறோம். அக்கா பொண்ணும் தேஜும் விளையாடுறாங்க. அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்குதுன்னு தெரியல. அங்கே அப்பா தூங்கிட்டு எஃப்எம் கேட்டுட்ருக்காரு.
मिट्टू बाबा चिट्टू को खाइबो को हो रे मिट्टू आमू आइसक्रीम आइसक्रीम அக்கா பொண்ணு சொன்னது வந்து இட்டு மிட்டு பாபா சிட்டு என்ன சாப்பிட்றேன்னு சொல்லுங்கிறது தான் கோன காய்வு கூஹோரே அப்படின்னு சொல்கிறா. அதை வந்து தேஜு ஐஸ்கிரீம்னு சொன்னோடனே எந்த கையில் முடியுதோ அதை வந்து மடக்கி வைக்கிறாங்க. பாப்பா பப்பியா நான் சங்கர மிஸ் சுரக்காவை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெளியே மழை பெஞ்சிட்டு இருந்தனால வீட்டுக்குள்ளே தாங்க மசாலா இடித்தேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நம்ம வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு உரல் இருந்ததுங்க. அதில் தான் நான் மசாலா இடிப்பேன். இந்த மாதிரி இடித்து உங்ககிட்ட காமிச்சுமே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறனால இதில் இடித்தேன். ஆனால் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் குழியாக இருந்தது, இதில் கொஞ்சம் அகலமாக இருக்குது. இந்த பார்ட்டை நல்லா பாருங்கள். பெரிய பாப்பா வந்து ஒரு விளையாட்டு சொல்லி கொடுக்குறா. அது தேஜுக்கு தெரியல, ஆனால் எப்படி சிரித்து சமாளிக்கிறான்னு பாருங்கள். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. குழம்பு செய்யணும். ரொம்ப நேரம் ப்ராக்டிஸுக்கு அப்புறம் தேஜு அவளோட கையை வச்சு அவளே உடம்பு தூக்குற அளவுக்கு தான் ப்ராக்டிஸ் நடந்திருக்கு. குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. நம்ம வீட்டில் வந்து முதல்ல சுரக்கா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்பேன். ஆனால் இங்கே எல்லாருமே தாளித்ததுக்கப்புறம் தான் வேக வைக்கிறத விரும்புவாங்க. அதனால் அந்த மாதிரி செய்கிறேன். பாப்பா விளையாண்டுட்டு இப்போ படிச்சுட்டு இருக்கா. காலையில் சமைச்ச குழம்புல 2வது தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கான், 3வது தம்பியும் படிக்கிறான். இப்போ வந்து அக்கா வீட்டில் இருக்கேங்க. தம்பியுமே படித்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டான். அப்போ வந்து அம்மா கூட்டிகிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க. நைட்டு அம்மா வந்துடுவாங்க போல். அதனால் அங்கே 2 பேரும் சாப்பிட்டுட்டாங்கல்ல, அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க டீ குடிச்சிட்டு இப்போ சாப்பாடு வெந்துட்டுருக்குங்க. நைட்டு வந்து சிக்கன் சமைக்க போகிறாங்க. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஈவினிங்கை விட நைட்டு இங்கே நல்ல மழைங்க. அண்ணாவை பாருங்கள், மொபைலில் நெட்வொர்க் கிடைக்கலன்னு எங்கே நின்று மொபைல் பார்த்துட்ருக்காங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் டைம். இப்போ ஒரு 10 மணி இருக்கும். அக்கா வீட்டில் எப்போதுமே மார்னிங் டைமில் குளிச்சிடுவோம். வெளியே எங்கேயாவது வயல் சைடு சும்மா வேலைக்கு ஏதாவது போயிட்டு வந்தாங்க அப்படின்னா குளித்ததுக்கப்புறம் தான் இங்கே சாப்பாடு பாத்திரத்தை தொடுவாங்க. அதனால் காலையிலே குளிச்சிடுறது. இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இங்கே மழைக்காலம் அப்படின்னாவே கரண்ட் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி வந்து பிராண்டோட பேரே ஃப்ளிப்கார்ட்டுன்னு சொல்லி ஒரு பவர் பேங்க் வாங்கியிருந்தோம். அதுலேயுமே சார்ஜ் ஆகும், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ஐஃபோன்லேயுமே மெயின் பேட்ரி அப்புறம் கேமரா தான் இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி ஐஃபோன் மட்டுமே சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு பவர் பேங்க் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த பவர் பேங்க் தான் வாங்கியிருந்தேன். இந்த கம்பெனியோட பேர் வந்து அர்பன். நான் வாங்கின வீடியோவுமே மென்ஷன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கேபிள் வந்துடும். இதில் டைப் சி சார்ஜருமே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ஃபீச்சர் எல்லாம் சொல்கிறேன் கேளு. இந்த பவர் பேங்க் வந்து நான் 1300 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். சரிங்களா, 1 இயர் வாரண்டி இருக்குது. இந்த பவர் பேங்க் வந்து 10,000 mAh நேனோ பவர் பேங்க். சரிங்களா, இதில் வந்து 22.5 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜும் இருக்குங்க. இதில் வந்து பிடி கம்பேட்டிபிளும் இருக்குது. அது கூடவே இது ட்ரிப்பிள் அவுட்புட்டுங்க. கம்பேட்டபிலிட்டியில் வந்து டேப், ஆண்ட்ராய்டு, ஐஃபோன், மைக்ரோஃபோன் இந்த மாதிரி என்ன வேணாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் ஐஃபோன், சாம்சங், OnePlusலாம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைம் சார்ஜ் பண்ணலாங்கிறதும் இருக்கும். ஐபேட் மினியும் சார்ஜ் பண்ணிக்கலாம். மொபைலை விட சிறுசாக இருக்கிறனால அங்கங்கே ட்ராவலில் நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சு கூட பத்திரமா எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த பவர் பேங்க் வந்து BIS சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. சுத்தமாக சார்ஜே இல்லாமல் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அரை மணி நேரத்துலேயே நம்மளுக்கு 50% சார்ஜ் ஆயிரும். வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இது பர்சனலாக நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ வந்து எனக்கு சார்ஜ் பண்ண முடியல அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. ஆனால் நெட்வொர்க் இஷ்யூ நிறையவே இருக்குங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் கூட இருக்கும். இடையில சரியாக என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. நம்ம வீட்டில் தான் அப்படின்னா இங்கே வந்து அக்கா வீடு சொல்லவே வேணாம். நான் உங்ககிட்ட நேற்று அப்லோட் பண்ணியிருந்த விலாக்லேயே சொல்லியிருப்பேன். அக்கா காலையில் இங்கே ரொம்ப சீக்கிரமாகவே கட்டட வேலைக்கு போயிட்டு ஈவினிங் டைமில் வந்தாங்க அப்படின்னா அந்த 3 வயல் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா. அது இல்லாமல் இன்னொரு இடத்துலையுமே ஒவ்வொரு நல்லா போடுறாங்க. இங்கெல்லாம் பொங்கல் செய்கிறதுக்குன்னு தனி, இப்போ நம்ம எப்படி பச்சரிசி சமைப்போமோ அந்த மாதிரி இங்கேயுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு அரிசி இருக்குது, அது தனியாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய அரிசி தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக விதைக்கிறாங்க போல்.
அந்த 3 வயல்ல நாத்து வளர்ந்துருந்ததுல, அது இல்லாம மறுபடியுமே ஒரு வயல்ல அவங்க நெல்லு விதைச்சிருக்காங்க. அதனால அங்கருந்து வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் இல்லாட்டி 1 1/2 மணி நேரமாவது வயலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஈவினிங் சமைக்கிறாங்களா, என்னாலயுமே அண்ணன வீடியோ அப்லோட் பண்றதுக்கு அங்க போலாம், இங்க போலாம்ன்னு டிஸ்டர்ப் பண்ண முடியலங்க. அதனால தான் கொஞ்சம் சிரமமாகுது. மத்தபடி நேத்து வீடியோ அப்லோட் பண்ணதுமே லக்ஷ்மண் தம்பி இருக்கான்ல, அவன் தான் நேத்தே போய் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் சில பேர் வந்து, "நீங்க ஏன் அக்கா வீட்ல இவ்ளோ நாள் இருக்கீங்க? அப்புறம் ஏன் தேஜோட அப்பாவ காமிக்க மாட்டேங்கிறீங்கன்னு?" கேட்டிருந்தீங்க. நான் வந்து இங்க பர்சனலா வந்தது, அம்மா எப்போதுமே இங்க வயல் வேலை நடக்கும்போது வீட்டுக்கு வருவாங்க. அக்கா வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்பா இருப்பாங்க. இப்ப வந்து நாத்து வளர்ந்துட்டு இருக்கறனால கட்டட வேலைக்கு போறாங்க. நாத்து வளர்ந்து அது நடுற ஸ்டேஜ்ல இருக்கும்போது கட்டட வேலைக்கு போமாட்டாங்க. இருக்கிறவங்க எல்லா வயல்லயும் நாத்து நட்டு அந்த வேலை தான் நடக்கும். அதுக்கப்புறமே ரொம்ப மழை இருக்குங்க. அதனால வெளிய கட்டட வேலையும் நடக்காது. இப்பயுமே காலையில இருந்து மழை பெஞ்சது அப்படின்னா யாரும் போமாட்டேங்கிறாங்க. சில நேரம் விட்டு விட்டு மழை பெய்யும்போது வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கும் நீ இங்க இருக்கிறதுக்கும் என்னம்மா சம்மந்தம்? நீ என்ன வயல் வேலைய செய்ய போறன்னு கூட நீங்க கேட்கலாம். அக்காவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். எங்க ஊர்ல ஒரு 4 வயல் இருக்குல்லங்க. அத வந்து அப்பா இப்ப வீட்ல இல்லைங்கல்ல. அதனால யாருக்கோ குத்தகைக்கு விட்டுருக்காங்க. அது அவங்க தான் இந்த டைம் விவசாயம் பண்ண போறாங்க. நாங்க யாரும் பண்ணல. என் ஹஸ்பண்டுக்கு வந்து பர்சனலா அக்கா வீட்ல ரொம்ப நாள் இருக்கிறது புடிக்கல. அதனால அவர் வீட்ல இருக்காரு. நான் இங்க வந்த 2வது நாளே சிலிண்டர் வாங்கியிருப்பாங்க போல. அதுல நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் எங்க அக்காக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிருவேன். இங்க ஒடிசால வந்து பீர்க்கங்காய் தோல்ல சட்னி எப்படி செய்றாங்கன்னு பாருங்க. அது நம்ம வீட்ல இருக்கும்போது எடுத்தது எனக்கு அப்லோட் பண்றதுக்கு இவ்ளோ நாள் ஆயிடுச்சு. சரி பாருங்க. இப்போ வந்து பீர்க்கங்காய் தோலை சீவிட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்க போகிறோங்க. எல்லா பீர்க்கங்காயிலையுமே தோல் சீவி வதக்கி சட்னி செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்காதுங்க. சில பீர்க்கங்காய் வந்து முத்தாமல் இருக்கிறது, அதுவும் நம்ம 2 சைடும் கட் பண்ணும்போது கைப்பிடி இருக்குல்ல, அந்த சைடு இல்லைங்க, ஆப்போசிட் சைடில் நம்ம லைட்டாக கடிச்சோம் அப்படின்னா கசக்காமல் இருக்குங்களாம். அந்த மாதிரி கசக்காமல் இருக்கிற பீர்க்கங்காயில தாங்க தோல் சீவி வதக்குவாங்க. இது வந்து என் மாமியார் சொல்லி கொடுத்தது தான். அதனால் இதுவுமே கொஞ்சம் பிஞ்சு காயாக இருந்தனால தான் நான் வதக்குறேன். தோல் சீவினதுக்கப்புறம் இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நான் இப்போ கையில் வச்சுருக்கேன் இல்லைங்க, அந்த மாதிரி இடத்துல தான் லைட்டாக கடிச்சு பார்க்கணும். வதக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. ஒரு தட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினா போதுங்க. மிக்சியில் அரைச்சா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் இன்றைக்கி அம்மியில் தான் அரைப்பேன். இது கூட வெள்ளைப்பூடு வரமிளகா வச்சு அரைப்போம். அரைக்கும்போது காமிக்கிறேன். இப்போ இந்த பீர்க்கங்காய் தோலை சட்னி அரைச்சிக்கலாங்க. நான் வந்து தோல் வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன். அதனால் நான் இப்போ உப்பு சேர்க்கல. ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த தோலை கொஞ்சமாக உரிச்சிருக்கலாம். இப்போ இந்த பூண்டு அதுக்கப்புறம் வரமிளகாவை லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்து அரைச்சோம்னா சரியாக வரும். சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது கொஞ்சமாக தாங்க இருக்கும். எல்லாருமே ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் ரொம்ப சத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.